ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணை முழுமையாக நேசிக்க வேண்டும், தன் மக்களை முழுமையாக நேசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். நாம் நம்புகிறோம், அதனால் யாரோடும் சேராமல் நிற்கிறோம், மக்களோடு சேர்ந்து நிற்கிறோம், மகத்தான நோக்கத்திற்காக நிற்கிறோம். நீங்கள் தலைவர் ஏன் தனித்து உலகம் முழுமைக்கும் தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகிறார்? எத்தனையோ போராளிகள் இயக்கம் இருந்தது. இங்கே சொன்ன அனீஸ் அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள். 14 வயதில் வீட்டை விட்டு வெளியேறிய மகன். நினைத்து பாருங்கள், அந்த வயதில் காசு சேர்த்து என்ன செய்வார்கள்? பிடித்த தின்பண்டங்கள் வாங்கி சாப்பிடுவார்கள், பிடித்த நடிகர்களுடைய திரைப்படங்களை பார்ப்பார்கள், இல்லை நல்ல காலணி அணிவார்கள், நல்ல சட்டை வாங்கி அணிவார்கள், இதெல்லாம் தான் செய்வார்கள். அந்த காலகட்டத்தில் அதுதான் நடக்கும். ஆனால் அந்த வயதில் இருந்து தனக்கு கொடுக்கிற காசை சேர்த்து 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 தன் தாயகத்தின் விடுதலைக்கு துப்பாக்கி வாங்கியவன் உலக வரலாற்றிலே நம் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரனைத்தான் இருக்க முடியும். எது ஒன்றையும் இழக்க தயாராக இல்லாதவன் பிரிதொன்றை அடைய முடியாது. முதலில் அவர் தன் உடன் பிறந்த உறவுகளையும் பெற்ற தாய் தந்தையும் உற்றார் உரிமையை துறந்தார். ஏன்? ஒரு போராட்டக்காரனுக்கு, ஒரு லட்சியக்காரனுக்கு, ஒரு கொள்கை வீரனுக்கு, ஒரு புரட்சியாளனுக்கு இரத்த உறவை விட லட்சிய உறவே மேலானது என்ற கோட்பாட்டை கொண்டு, குடும்ப உறவை விட கொள்கை உறவே முதன்மையானது என்ற கோட்பாட்டை கொண்டு வெளியேறினர். நாம் கூட்டணி வைப்பதில்லை, பேரம் பேசுவதில்லை, நினைத்தால் வாங்கலாம். 200 கோடியை விட்டுவிட்டு வருவதே பெரிதென்றால் நாம் 2000 கோடி பேரம் பேசும்போது அதையும் விட்டுவிட்டு களத்திலே தனியாக நிற்க காரணம் தான். இந்த கூட்டங்களை நடத்த நாம் திரள் நிதி பேசும்போது பிச்சை எடுக்கிறார்கள், அதை எடுக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்கள் திருடி வைத்துக் கொண்டால் நாங்கள் பிச்சை தான் எடுத்து செய்ய வேண்டும். இவர்கள் யார் தெரியுமா? பிச்சைக்காரர்களுக்கு நலத்திட்டம் வழங்க பிச்சை எடுத்த பெருமக்கள். இவர்கள் நம்மை விமர்சிக்கிறார்கள். நாங்களாவது வெளிப்படையாக கேட்கிறோம், எங்கள்கிட்ட காசு இல்லை, கொடுங்க. உங்களுக்கு தெரியாதா? எவ்வளவு பேர் எவ்வளவு கோடிகளை தருகிறோம், எத்தனை சீட்டு தருகிறோம் என்று பேரம் பேசியிருப்பார்கள், தெரியாதா? ஒரு விழுக்காடு 2 விழுக்காடு இருக்கிறவனுக்கு இவ்வளவு மார்க்கெட் இருக்குன்னா 8.22 விழுக்காடு இருக்கிறவனுக்கு எவ்வளவு மார்க்கெட் இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? ஒரு வாரம் ஓடின படத்துக்கே நடிகருக்கே அவ்வளவு மார்க்கெட்னா 100-150 நாள் ஓடுற படத்தில் நடிச்ச கதாநாயகனுக்கு மார்க்கெட் அதிகமா இருக்கும்ல. அதுவும் சோலோ பெர்ஃபார்மன்ஸ், மற்றவங்க எல்லாம் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வச்சுட்டு அப்படிலாம் அப்படி கிடையாது. தமிழக அரசியல் வரலாற்றில் தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சி ஒன்னு ஐயா விஜயகாந்த் அவர்கள் தொடங்கிய கட்சி. அவர் கூட பல ஆண்டுகள், 40 ஆண்டுகள் நடித்து புகழ் பெற்று இருந்தார். ரசிகர் மன்றங்கள் வலுவாக இருந்தது. அதை கொண்டு கட்டமைத்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அங்கீகாரம் பெற்றார். சீமானும் திரைப்படத்துறையில் இருந்தானே வந்தார். ஆனா கட்சி ஆரம்பிக்கும் போது ரசிகர்களை சந்திக்கவில்லை, தன் இன மக்களைத்தான் சந்தித்தார். இங்கே எல்லோரும் நடிகர்கள் வரும்போது ரசிகர்களை சந்திப்பார்கள். சீமான் என்கிற பிரபாகரன் மகன் தன் இன மக்களை சந்தித்தான். பெயரை உச்சரிக்க பயந்தார்கள். அவன் என் இனத்தின் தலைவன், என் இயக்கத்தின் தலைவன் என்று முன்வைத்து அரசியல் கட்சி தொடங்கியவர்கள் நாம். எந்த கொடியை இறக்கினார்களோ அந்த கொடியை தூக்கி அங்கீகாரம் பெற்று இன்றைக்கு நிற்கிற ஒரு அரசியல் இயக்கம் உண்டென்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். தன் இனத்தின் அடையாளத்தையே இயக்கத்தின் அடையாளமாக பேராக வைத்துக் கொண்டு களத்திலே நிற்கிற கட்சி. புதிதாக கோட்பாடுகள் ஒன்றும் என் பிள்ளைகளுக்கு உடன் பிறந்தார்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஒன்றுதான், நம்முடைய இனத்தின் உயிரே இளந்தமிழர் எதற்கும் அஞ்சா நாம் தமிழர் என்ற முழக்கத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எல்லா உயிர்களுக்கும், கட்சி எல்லா மக்களுக்கும், தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழருக்கு. இதான் கோட்பாடு.
வாருங்கள், வாழுங்கள், எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகளாக கூடி நிற்போம், ஒன்னா நிற்போம். நாங்க தான் சற்று முன்னால் நிற்போம். ஏனென்றால் இது ஒரு நிலம்தான் எங்களுக்கு இருக்கிறது. எல்லோருக்கும் தனித்தனி தாய் நிலங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த ஒரு நிலம்தான். இந்த அரசியலும் அதிகாரமும் எங்களுக்கு கைவரப்பெறவில்லை என்றால் என் மொழி மீள்வதெப்படி? வீழ்ந்த என் இனம் எழுவதெப்படி? எங்கள் நிலத்தின் வளத்தை காப்பதெப்படி? எனது காடு, மலைகளை, கடலை நாங்கள் பாதுகாப்பதெப்படி? வருங்கால என் தமிழ் பிள்ளைகளுக்கான கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பை பெறுவதெப்படி, பெருக்குவதெப்படி? இதை அறிவார்ந்த மக்கள் சிந்தித்து பார்க்கணும். தமிழர் நிலம் உரிமை என்று பேசுவதெல்லாம் பிரிவினைவாதம், பாசிசம், சாவனிசம் என்று பேசுகிற பெருமக்களே, அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மொழிவழி தேசிய இனங்கள் அந்த மண்ணின் மக்களின் உரிமையைத்தான் பேசுகிறது. எல்லோரும் நீங்கள் எதற்காக எல்லா இடங்களிலும் வலுக்கட்டாயமாக சமஸ்கிருதத்தை கொண்டு வருகிறீர்கள்? ஏன் இறந்து போன சமஸ்கிருதத்தை உயிர்ப்பிக்க துடிக்கிறீர்கள்? காரணம், அதிகாரம் உங்களிடத்திலே. இறந்து கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க நாங்கள் போராடுகிறோம். காரணம், அதற்காக நாங்கள் அதிகாரத்தை அடைய துடிக்கிறோம். செத்துக் கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழி மீட்சிக்கு. மொழி மொழி என்கிறார்கள், கலை இலக்கியம் பண்பாடு என்கிறார்கள். அதுதான் நான் ஒரு தேசிய இனத்தின் மகன் என்பதற்கான ஆதாரம். அதுதான் ஒவ்வொரு தேசிய இனத்தின் உயிர், ஆன்மா என்பதை என் அன்பு தம்பி தங்கைகளே, அவனுடைய மொழியும் கலையும் இலக்கியமும் பண்பாடுதான். அவனுடைய தொன்று தொட்ட வழிபாடுதான். நான் யாரை வணங்குகிறேன் என்பது என்னை காட்டும், அடையாளம் காட்டும். எது என் மொழி, நான் என்ன மொழியை பேசுகிறேன் என்பது என்னை காட்டும். அதை இழந்துட்டா நான் ஒரு தேசிய இனத்தின் மகன், என் இனத்திற்கு என்ன அடையாளம் இருக்கிறது? சான்றது, ஆதாரம் என்ன? இங்கே மொழி என்று பேச ஒரு அரசியல் இயக்கம் உண்டா? இனம் அதன் நலன் என்று பேச ஒரு அரசியல் இயக்கம் உண்டா? இந்த அரசியல் கட்சிகள் யாருக்கானது? இது யாருக்கானது? இந்த இனத்தை கொன்றொழிக்க கூட நின்ற துரோகிகளுக்கெல்லாம் கொண்டாடுகிற, வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்து வாழவும் ஆழம் வைத்து மகிழ்கிற தமிழின மக்கள், இனத்தை கொன்றொழிக்கிற போது கூட நின்ற துரோகச் செயலை செய்வனை தூக்கி கொண்டாடுகிற இந்த இனத்தின் மக்கள், தன் உயிரை கொடுத்தேனும் தன் இனத்தை காக்க வேண்டும் என்று களத்திலே நின்ற மறவன் பிரபாகரனை புறக்கணிக்க காரணம் என்ன? அரசு விழாவாக நடக்க வேண்டிய தமிழ் தேசிய இனத்தின் தலைவனின் பிறந்த நாள் ஒரு அரங்குக்குள் முடக்கி நடக்க வேண்டிய காரணம் என்ன? காரணம் என்ன? எதற்காக அதிகாரத்தை பிடிக்க இவ்வளவு வெறி கொண்டு பாய்கிறோம்? என் இனத்தின் தலைவனின் பிறந்த நாளை, இதே நாளை ஒரு நாள் அரசு விழாவாக நாங்கள் கொண்டாட வேண்டும் என்பதற்காக. யார் இனத்தின் தலைவன் என்பது தெரியாத மாதிரி ஒரு இனத்திற்கு கேவலம் ஏதாவது உண்டாடா? அது மாதிரி ஒரு இழிவான வரலாறு உண்டா? நம்ம எடுத்து பேசு, ஈழத்தில் பிறந்தவர் இங்கு இப்படி தலைவராயிட்டார் அப்படின்னு. அப்ப இத்தாலியில் பிறந்தவர் இங்கு பல பேருக்கு தலைவராக இருக்கிறார். ஜெர்மனியில பிறந்த மார்க்ஸ் அவருடைய தத்துவத்தை ஏற்று இங்கு பல அரசியல் கட்சிகள் இயங்குகிறது. குஜராத்தில் பிறந்தவர் இந்த நாட்டிற்கு எல்லாருக்கும் தலைவராக இருக்கிறார். காலக்குழு, இது ஒரு கேள்வி நம்மகிட்ட வந்துடும். இந்த மாதிரிலாம் கேள்வி எழுப்பியிருந்தான் எங்கள் முன்னவன், எங்கள் தாத்தன் புரட்சி பாவலன். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலான் என்றான். இருக்கிற இந்த வாய்ப்பை தமிழ் இளம் தலைமுறையினர் நன்கு பயன்படுத்திக் கொள்ளணும். நமக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு ஒன்றுதான், அரசியல் விடுதலை தான். நம் அன்பு தலைவனின் ஆயுதம் மிச்சம் வைத்ததை நாம் அரசியலாக வென்று முடிக்க வேண்டிய தேவை நமக்கு.
உலகில் நமக்கென்று குரல் எழுப்பவோ ஆதரவாக கை நீட்டவோ எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசிய இனத்தின் மக்கள். சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தானாக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேர் அழைப்பில் இருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது. இதை சொன்னவன் விலகி செல்லாமல் களத்திலே நின்றவன் நம் உயிர் தலைவன். உணர்ந்து தெளிந்ததால் நமக்கு முன்மே இந்த புரட்சிகர முழக்கத்தை முன்வைக்கிறார். இதை விட்டால் வாய்ப்பில்லை. இங்கே பேசிய தங்கை காளியம்மா அவர் குறிப்பிட்டது போல, அவர் நினைச்சிருந்தால் சமரசம் செஞ்சிருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம், எல்லோரையும் போல இருந்திருக்கலாம். நாம் ஏன் எவரோடும் சமரசம் செய்யவில்லை? சமரசம் செய்யாத ஒரு சமரன் பிரபாகரனின் பிள்ளைகள், சந்ததிகள் என்பதால். சீனா கேட்கலையா? என்னிடத்திலேயே தலைவர் சொல்கிறார், 36 லட்சம் கோடி உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த கொட்டுறேன் காலடியில், நாடு அடைஞ்சு கொடுத்துறோம், நீங்களே அதிபராக இருந்த ஆளுங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும்? 30 ஆண்டுகளுக்கு 25 ஏக்கர் திரியோணமலையில் அந்த கடற்பரப்பை எங்களுக்கு ஒத்திக்கி கொடுங்க, லீஸ்க்கு. ஒன்னும் பேசல தலைவர், அவங்க போயிட்டாங்க. திருப்பி அமெரிக்கா அதே வாய்ப்பை திருப்பி கொடுக்குது. அதே 36 லட்சம் அவங்க என்ன சீனா வச்சதோ அதே வாய்ப்பை கொடுக்குது. உனக்கு கொடுத்துறோம், நாடு அடைஞ்சு கொடுத்துறோம், நீங்களே அதிபராக இருந்து வாழுங்க, ஆளுங்க. அதுக்கு நானே செய்யணும், அதே தேவைதான், அதே டிமாண்ட். நீங்க 30 ஆண்டுகளுக்கு இந்த 25 ஏக்கரை எங்களுக்கு திருவோணமலையை இது கொடுங்க, ஒத்தி கொடுங்க. சரி பார்க்கலான்ட்டு நம்ம தலைவர் முதன்மை தளபதி எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. இப்ப இந்த மாதிரி 2 வாய்ப்பு இப்ப நமக்கு கட்சிகள் ஆஃபர் கொடுக்குதுல்ல, உங்களுக்கு 1000 crores ஃபேமிலிக்கு தனி செட்டில்மெண்ட்டு, அப்புறம் 26ல் நீங்க தான் சீஃப் மினிஸ்டர், அதுக்கு பேக்கிங் எல்லாம் பண்ணிடுவோம். மீடியாலாம் இப்போ உங்களை நிராகரிக்கிற மாதிரி பண்ணாத, அது நம்ம பேசிக்கலாம், அது பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், எல்லாம் பேசுவான். குடங்குடமா தேன் எடுத்துட்டு வந்து வாயில ஊத்துனா சப்பி சாப்பிடலாம், காதுலயே ஊத்துவான். நமக்கு அதுவே ஒரு பெரிய மயக்கமா இருக்கு. அப்ப என்ன பண்ண, ரொம்ப மயக்கம் வரும்போது டக்கு இந்த பக்கம் திரும்பி தலைவர் படம் இருக்கும், பாத்துக்கணும். இந்த பக்கம் திரும்பினா தம்பி பாலச்சந்தர் படம் இருக்கும், பாத்துக்கணும். ஏன்னா மயங்கிடக்கூடாதுல்ல. அதே மாதிரிதான் அப்ப நம்ம தளபதிகள் சீனா பக்கத்தில் இருக்க அடிக்கடி மூக்க நீட்டு நம்ம அமெரிக்க தயவுல நம்ம விடுதலை அடைஞ்சுக்கலாம், அது பெரிய வல்லாதிக்கம் அப்படின்னு, அது தயவுல நம்ம அடைஞ்சுக்கலாம். இன்னும் சில தகுதிகள் வேணாம் அமெரிக்கா வேணாம், நம்ம சீனா பக்கத்தில் சீனா தயவுல அடைஞ்சுக்கலாம் அப்படின்னு. நம்ம இதுல எந்த முடிவெடுத்தாலும் இந்தியாவுக்கு எதிராக வந்துரும்ல. எப்படி பாருங்க, இந்தியாவுக்கு எதிராக போகக்கூடாது என்று சிந்தித்த தலைவன் அந்த இந்தியாவிற்கு எதிராகவே சிந்தித்தது என்பதான் வரலாற்றில் பெருங்கொடுமையும் பெரும் துயரம். இந்த வாய்ப்பை ராஜபக்சே, இந்த ஆஃபரை, இந்த டிமாண்டை, இந்த தேவையை ராஜபக்சே இவங்க சொல்றாங்க, சீனா சொல்லுது, அவன் அப்படியே ஏத்துக்கிறான். இவ்வளவுதான் கதை. இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு திருவோணமலை? அவன்கிட்ட தான் இருக்கு, சீனாட்ட தான் இருக்கு. அதே போலதான் இது எல்லாவற்றிற்கும் சமரசமாகாது. தலைவர் சொல்லுகிறார், எங்களுக்கும் சிங்களர்களுக்கும் நடக்கிற சண்டை பங்காளி சண்டை, ஒரு நிலத்துக்குள் இருக்கிற இரு இன மக்களின் சண்டை, அது பிரச்சனை. ஆனால் உங்களை உள்ளே விட்டால் எப்போது நான் உங்களை திருப்பி விரட்டுவது, திருப்பி அனுப்புவது, இதுதான் பிரச்சனை. இப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? நாம் இந்த கட்சிகளை, இந்த கட்சிகளின் தலைமையை வாழ வைக்கவோ வெல்ல வைக்கவோ வந்தவர்கள் அல்ல. நாம் நம் நாட்டுக்கும் மக்களுக்குமாக உழைக்க வந்தவர்கள், நாட்டுக்கும் மக்களுக்குமாக சேவை செய்ய வந்தவர்கள். அந்த கட்சியோட நீங்க போனீங்கன்னா நீங்களும் இது பண்ணிடலாம், அவங்களும் வென்றுவாங்க. அவங்கள வெல்ல வைக்க நாங்க வரலையே. எத்தனை பேர் சொல்லுவாங்க, நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க உங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கலாம், நானும் என் குடும்பமும் நல்லா இருப்போம், ஆனால் நாடும் மக்களும் நாசமா போய் விடுவார்கள். நாம் இருப்பதனாலேயே, பேசுவதாலேயே பல வீடுகள் இடிபடாமல் தப்பிக்கிறது, பல விளைநிலங்கள் பறிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகிறது.
நம்ம இல்லைன்னா என்னைக்கோ காட்டுப்பள்ளியில கட்டிட்டு போயிருந்திருப்பான். இன்னைக்கும் ஏதாவது கருத்து கேட்போம்னா சீமான் வர்றாருன்னா நிறுத்திடானா இல்லையா? இப்ப இடிக்கிற இடத்த வேலைச்சேரியில இடிக்கிறாங்க அப்படின்ன காலையில போவோம் அப்படின்னு காலையில போவோம் அண்ணன் வர்றாரு அதோட கதை நின்றுச்சு, அங்க நிக்குது. அதற்காகவாது இந்த அரசியல் தேவைப்படுது பாரு.